பத்மபூஷன் பத்மஸ்ரீ நல்லி குப்சாமி செட்டியார் அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது நல்லியார் அவர்களுடைய தலைமை உரையை கேட்கலாம். தலைமை உரையை கேட்ட பிறகு விருதாளர் அறிமுகத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு விருது வழங்கி சிறப்புரை தர இருக்கக்கூடிய கலைமாமணி விஜயகுமார் ஐயா அவருடைய சிறப்புரையை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நாம் 60க்கு விருது தர இருக்கிறோம். ஏன் 6 பேரை தேர்ந்தெடுத்தோம் என்று கேட்டால், மனதிற்கு இன்றும் ஆறுதல் தருகிற ஒரு மாபெரும் திரைப்பட பாடலாசிரியர், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார். அவருடைய பாடல்களை இன்றைக்கும் நாம் இரவு நேரத்தில் FM ரெயின்போலியோ அது FM 102.4 அந்த அலைவரிசையிலையோ நாம் கேட்கிற போது நம் மனம் அப்படியே நெகிழ்ந்து போகும். என்ன தீமை நம்மளை சுற்றி இருந்தாலும் அவை விலகி போகும். அப்படி இன்றைக்கும் வானொலி பெட்டியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், கவியரசு கண்ணதாசன் மூலமாகவும், மருதகாசி மூலமாகவும், பட்டுக்கோட்டை மூலமாகவும் இன்னும் வானொலி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புத கவிஞனுடைய விழா இந்த விழா. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய பொற்பாத கமலங்களுக்கு எங்களுடைய உள் ஆழ்ந்த ஒரு அன்பினை நாங்கள் தெரிவித்து வணங்கி மகிழ்கிறோம். இப்பொழுது தலைமை உரை தர வருகிறார் பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவரும் சினிமாவுடைய ரசிகர்கள், குறிப்பாக சொல்வதென்றால் சினிமா பாடல் ரசிகர்கள் என்று சொல்லலாம். அதிலும் பழங்கால சினிமா பாடல்களை கேட்க விரும்புபவர்கள். இப்படிப்பட்ட ரசிகர் தன்மை கொண்டுள்ள நான் உங்களுடன் இந்த விழாவில் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பட்டுக்கோட்டையார் பாடல்களுக்கு நடனமாடிய பரதநாட்டிய கலைஞர் சோபனா ரமேஷ் அவர்களின் சிஷ்யர்கள் கலையிலும் இலக்கியத்திலும் ஆர்வம் கொண்டவர். வானொலி பண்பாட்டு மையம் போன்ற கலை இலக்கிய அமைப்பின் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர். காலஞ்சென்ற IAS அதிகாரி விருது PN வேதநாதன் அவர்கள் புதல்வி. இவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழங்கால திரைப்பட பாடல்கள் என்று பார்க்கும்போது கர்நாடக சங்கீத ராகங்களில் வெளிவந்த பாடல்களுக்கும் பிற்காலத்தில் எழுதப்பட்ட வர்ணனை பாடல்களுக்கும் இடையில் வந்த கருத்துக்கள கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர் பழகு தமிழில் பாமாலை தமிழ் பாடல்கள் எழுதினார். அவை எல்லோரும் சென்றடைந்தன. தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலும், திருடாதே பாப்பா திருடாதே போன்ற பாடல்கள் வெறும் சினிமா பாடல்கள் அல்ல, அவை வாழ்க்கைக்கு பாடங்கள். பொது உடைமை கருத்துக்களை அதிகமாக தன் பாடல்களில் சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் நளினமான காதல் பாடல்களையும் எழுதியிருக்கிறார். கல்யாண பரிசு படம் ஒன்று போதும் அதை நிரூபிக்க. அவருடைய கல்யாண பரிசு 8 பாடல்கள் 8மே அவர் எழுதுறது தான். அதுக்கப்புறம் 1 வருஷம் இருந்தார். அப்புறம் கடவுள் அவர் ஆக்ஷன் பெற்றார். இளந்தான திரைப்படங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கும். இளம் வயதிலேயே பாடல்கள் எழுதும் திறமை பெற்றிருந்த அவர் நாடகங்களில் நடித்தவர், பொது உடைமை போராட்டங்களில் கலந்து கொண்டவர் என்பதால் அவரது பாடல்களில் கற்பனையை விட கருத்தாளம் அதிகம் என்பதை தனித்து குறிப்பிட வேண்டும். பட்டுக்கோட்டையாரே பாட்டுக்கோட்டையார் என்று சொல்வார்கள். அவருக்கு வருடாவும் சொற்கோட்டை கட்டி வருவோர் எனது இணைய நண்பர் உயிர்த்தது ரூஸ்வெல்ட் அவர்கள். ஒரே ஊர்க்காரர்கள் என்பதால் பிறந்தவன் பாசம் இருக்கிறது. இங்கே விருது வழங்கி சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் பிரபல நடிகர் உயர்த்திரு விஜயகுமார் அவர்கள் திரையுலகில் சாதனை படித்தவர். அப்புறம் நான் 40 வருஷம் பார்க்குறேன், அப்படியே இருக்கார், மாறவே இருக்கார். சின்ன திரையிலும் நடித்து வருகிறார். இவர் நடித்தது எனக்கு மிகவும் பிடித்தது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இவர் ஏற்றிருந்த நீதிபதி விஸ்வநாதன் பாத்திரம். 2 பிள்ளைகளுடன் தவித்த பாத்திரத்தை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். குணச்சித்திர கதாபாத்திரங்கள் ஒன்று போய் நடிப்பவர். விருதாளர்களை அணிமுகப்படுத்தும் உயர்த்த இதயகிரம் ராமானுஜம் அவர்களை முன்னும் சில விழாக்களில் நான் சந்தித்திருக்கின்றேன். இப்போது இங்கே மீண்டும் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய விழாவில் மக்கள் கவிஞர் விருது பெறும் முனைவர் சோழன் ஆட்சியார் ராஜசேகரன் அவர்கள் தமிழ் வர்த்தக சங்கத்தில் தலைவராக மிக சிறப்பாக பணிபுரிந்து வருவார். ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். நான் இருக்கும்போது அதுக்கப்புறம் பதவி ஏற்றுட்டாரு. இப்போ இது வரைக்கும் அந்த தமிழ் சேம்பரை இவ்வளோ அற்புதமாக யாரும் நடத்தலை. உண்மையான வார்த்தை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு 16 பக்கத்துக்கு அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் புக்கு, மந்த்லி புக்ஸ் இந்த போடுறதுக்கு திணறி போயிடும். பணம் சரியாக கிடைக்காது, சில பேருக்கு பணம் சில கொடுக்க மாட்டாங்க. அதில் அற்புதமாக ஒவ்வொரு பேஜும் அந்த மாதிரி போட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நானே அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கேன் சில ஆட்சிகளுக்காக. உண்மையிலே நான் அது ஒரு வழியில் சொல்கிறதா இருந்தால்
தமிழ் சேம்பர் புண்ணியம் பண்ணியிருக்கு. இவர் வந்து அது பிரசிடண்டாக வந்திருக்கிறது. விருதுபெறும் வக்கீல் வி.ஆர். சம்பத் அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டுள்ளவர். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நிபுணர்கள் அழைத்து பொருளாதார மாநாடு நடத்தியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு அரசு செய்ய வேண்டியது, அதாவது ஒன்று மாநில அரசுன்னு சொல்லலாம் அல்லது மத்திய அரசுன்னு சொல்லலாம். அது இவர் பொறுப்பேற்று ஒவ்வொரு வருஷமும் செய்கிறார். எவ்வளோ சிரமம்ன்றது அவருக்கு தெரியும், அவர் கூட நெருங்கி பாடுறவருக்கு தெரியும். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நாட்டில் அது பண்ணி அங்கே இருக்க முக்கியஸ்களை அழைச்சி அங்கேருந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு சரக்கு தெரிவிக்கிறதோ அல்ல அவங்கள அழித்து இங்கே தயார் பண்ண வைக்கிறதோ. இப்போ மோடி சொல்கிறார் இல்லையா, அதே தான் மேட் இன் இந்தியான்றவர். அது வந்து அவருக்கு முன்னாடியிருந்து செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விருதுபெறும் திருமதி மணிமேகலை கண்ணன் அவர்கள் மூத்த தமிழறிஞர் காலஞ்சென்ற கியாபை விஸ்வநாதன் அவர்கள் புதல்வி. அவர் உங்களுக்கு வயசானவங்களுக்கு தெரியும், மற்ற தெரிஞ்சுக்க ஆகாஷ்வாணி தான் முதல்ல பேர் இருந்தது இந்தியா பூரா எல்லா வானொலிக்கும். அவர் தான் வந்து தமிழ் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போராடினார். லேசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லலை. அப்புறம் அவர் விருப்பப்படியே வானொலின்னு சொல்லி மாற்றினாங்க. அவருக்கு நம்ம தமிழ் உலகம் எப்பவும் கடமைப்பட்டிருக்கு. இவர் தமிழக புலவர் குழுவின் பொதுச் செயலாளராக இருந்து வருகின்றார். தமிழ் இவர் ரத்தத்திலே ஊறியிருக்கிறது சொல்லலாம். விருதுபெறும் பேராசிரியர் முனிவர் முத்துவேல் சிறந்த தமிழறிஞர். விருதுபெறும் கால்முகிலன் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர். இவரது அரிய படைப்பு எம்.கே. ஜாராவை வாழ்க்கை வரலாறு, அதாவது ரொம்ப அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருந்தார். ரொம்ப அழகாக செஞ்சு அவரே நடிச்சார். அதில் ரொம்ப நேரம் எனக்கு யாருன்னு புரியல. இவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்புறமா தான் சொன்னேன், யார் சார் சொன்னேன், நான் தாங்க நடிச்சிருக்கேன். அந்த தியாகராஜ பாருக்காக அவர் பேரில் உள்ள அபிமானம் மரியாதை அதுக்காக செஞ்ச மிகப்பெரிய தொண்டு இது. விருதுபெறும் வசீகரன் புதிய மின்னல் பத்திரிகையின் ஆசிரியர், அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுபெறுவதை வாழ்த்து பேச வருகை தந்துள்ளவர் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள். வணக்கம். இவர் கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். சாகித்ய அகாடமி உறுப்பினராக இருந்துள்ளவர். இவரது குடும்பத்தார் கும்பகோணத்தில் சிவகுருநாதன் நூலகம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார்கள். இது வெகு காலமாக பலருக்கும் பயன்பெற்று வருகிறது. இதையும் அவரே நிர்வகித்து வருகின்றார். தமிழ் மொழியிலும் இலக்கியத்திலும் பொது வாழ்விலும் நாட்டம் கொண்டுள்ள எழுத்தாளர் என்.எஸ். பிரேமா அவர்கள் திருச்சி மாநகராட்சி ஆணையராக இருந்துள்ளவர். விருது பெறுவதை வாழ்த்து வருகிறவர்களை இங்கே சந்திப்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு தமிழ் சம்பந்தப்பட்ட விழாவையும் நீங்கள் பிரேமா எடுத்து பார்க்கலாம், அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு. இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் தமிழ் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் பேராசிரியர் முனைவர் உலக நாயகி பழனி அவர்களையும் திரு பேக்கி பிரபாகரன் அவர்களின் தமிழ் ஆர்வத்திற்காக பாராட்டி மகிழ்கின்றேன். அவங்க எல்லாம் ஏற்பாடும் நினைக்கிறேன். இப்படி அறிஞர்களுக்கு விருது வழங்குவது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் தொடங்கிய இலக்கிய பணியை தொடர்வதாகும். இது பாராட்டப்பட வேண்டிய தமிழ் இலக்கிய பணி ஆகையினால் இந்த விழா தொடர்புடைய அனைவருக்கும் என் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி பட்டுக்கோட்டையாரை நமக்கு வருடந்தோறும் நினைவுபடுத்தி வரும் உயர் திரு மெய் ரூஸ்வெல்ட் அவர்களையும் மக்கள் கவிஞர் அறக்கட்டளை செயலாளர் உயர் திரு ஆர்.டி. பழனிவேல் அவர்களையும் மனமான பாராட்டி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய விழா தலைமை பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியார் அவர்கள் நமக்கு ஒரு அருமையானதொரு தலைமை உரையை கொடுத்து மகிழ்ந்தார்கள்.